சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துக்க. கடையில் போய் முத்து மசாலா 25 ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிற. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு உரித்து அரைச்சி வச்சுக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி. சரியா? தயிரில் வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூனு. ஓகேவா? அப்புறம் வந்து கறியை போட்டு தயிரை போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு அந்த முத்து மசாலா போட்டு இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் போட்டு நல்லா போட்டு இது பண்ணிக்கணும். கலக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுரு. அப்போ தான் அதெல்லாம் வந்து சாறு இறங்கிடும் உள்ள. திண்டி பண்டாரம் சேனலுக்காக சிவனேஸ். அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோ. எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கும்னா தண்ணி ஒரு 2 சொட்டு அப்படி தெரிச்சு விட்டிங்கன்னா சடிச்சடின்னு அடிக்கும். எப்படி சடிச்சடின்னு அடிக்கும். அப்படி அடிக்கும்போது எடுத்து ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சிட்டு சிம்மில் வச்சிடணும். அப்படின்னா தான் பொறுமையாக வேகும், நல்லா வேகும், கருவாது. புரியுதா? அப்புறம் திருப்பி அந்த ஒரு இது எடுத்துடணும். திருப்பி நல்லா அடுப்பு அதிகமாக வச்சுட்டு நல்லா எண்ணெய் காய விட்டுட்டு திருப்பி மறுபடியும் ஒரு இது போடணும். இப்படி போட்டால் அப்படின்னா மறுபடியும் கம்மி பண்ணிடணும். அப்படின்னா தான் கருகாது, நல்லா வேகும். ஓகேவா? அப்புறம் வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, வெங்காயத்தை ரவுண்டாக அரிஞ்சு வச்சு அப்படியே சுற்றி வச்சு அழகு பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சரி, இன்னொரு சந்தேகம். இப்போ அந்த 1/2 கிலோவுக்கு அந்த ஒரு பாக்கெட்டு முத்து மசாலா பாக்கெட்டு சின்னது இதுன்னு 50 கிராம் எவ்வளோன்னு தெரியல. போதும் அதே போதும். அதே இஞ்சி பூண்டு போடுற அதுக்கு ஆரம் வந்துடும். கலரு இது வந்துடும். கலர் போடணுமா? முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிடு. முட்டை ஒரு முட்டை போட்டுரு. தண்ணி கலக்கக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக முட்டையை போட்டுக்க. ஓ, முட்டையை பீட் பண்ணணுமா? அதெல்லாம் இல்லையா? அப்படியே உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா போதும், மிக்ஸ் ஆயிடும். ஓகே, ரொம்ப நன்றிங்க.